இனி அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துட்டு இருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ, அது மாசியில் வர பௌர்ணமி. மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போ நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்கு, சரிங்களா? திருத்தலங்கள்ல எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம் போட சொல்லும் பொழுது இந்த திருப்பாற்கடலே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூரமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்னைக்கு தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கர்களிருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர்றார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்க. பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்கன்னா, இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சிருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரக பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கு அடியனின் வாழ்த்துக்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எத்தகைய சிறப்பான பலன்களை தரப்பொழுது இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி தை மாதத்தில் நம்மளோட மேஷராசி அன்பர்கள் பல பேர் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் முயற்சி எடுத்திருப்பீங்க, தொழில் தொடங்கியிருப்பீங்க. சில பேர் தொழிற்கடை முயற்சியில் இறுதி கட்டத்தில் இருப்பீங்க. இப்போது எல்லாருமே யாரெல்லாம் தொழிலாளியாக இருந்தீங்க, நீங்களாம் இப்போ ஒரு முதலில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கும், நிறைய பேர் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ தொழிலில் பார்த்தீங்கன்னா மேலும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப அழுத்தமும் இருந்திருக்கும். என்னங்க எல்லாமே பாசிட்டிவாக சொன்னீங்க, ஆனால் ரொம்ப ப்ரெஷரில் இருக்க கூட ஃபீல் பண்ணலாம். ஏன் இந்த ஒரு அழுத்தம் ஏற்படுதுன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் சாதாரணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அழகு தெரியாது. அது உள்ள காற்று நிரப்பும் போது தான் அது ரொம்ப விரிவடைஞ்சு அதோட அழகு, அதோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிய வரும். ஸோ அது போல தான் அந்த மேஷராசி அன்பர்களுக்கு கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நிர்வாக திறனாலே அவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தகைய ஒரு சிறப்பானவங்களுக்கு அந்த விதமான ஒரு ப்ரெஷர்னா அவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ கெப்பாசிட்டி அவங்க தாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளர்க் ஒருத்தங்க வேலை செய்யறதுக்கும் மேனேஜர் பிரான்ச் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது அவரோட கெப்பாசிட்டி. அப்போ அது போல ஒரு கெப்பாசிட்டியாக இருக்குன்னா உங்களுக்கு இருக்கு. அப்போ என்னன்னா எல்லா நாலேஜும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நிறைய வேலைகள் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க, நிறைய வேலைகள் நீங்கள் செஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு மன அழுத்தம் கூட ஏற்படுதுன்னா வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள். ஏன்னா இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இதில் மகரத்தில் இருந்து இப்போ கும்பத்துக்கு பயணப்பட போறார். அப்போ கும்பத்துக்கு பயணப்பட போறாருன்னா என்ன ஆக போகுது, ஒரு வெற்றி. சரிங்களா, எதுக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்களோ ஒரு ப்ரமோஷன், ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். நீங்கள் தொழில் தொடங்கியிருப்பீங்க, அதில் ஒரு லாபம் எப்போ கிடைக்க போதுமோ இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி, சரி 5ஆம் அதிபதி சூரிய பகவான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகரத்தில் இருந்திருப்பார். அப்போ 5க்கு 8 இருந்திருக்கும், 6 இருந்திருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு சின்ன ஒரு தடங்கல்கள் இருந்திருக்கும். குலதெய்வத்தை அருள் கிடைக்காம போயிருக்கும், குழந்தைகளுக்கு சரியா உடல்நல பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும், மனமே ஒரு பிரச்சனையை சுத்திட்டு இருக்கும், ஒரு ப்ரெஷர்ல இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் என்ன ஆக போகுது, இந்த மாசி மாதம் சூரிய பகவானை பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு பயணப்படுறார். அப்ப என்ன ஆக போகுது, வெற்றியை தருவதற்காக, சரிங்களா, நீங்க ஒரு உயர்ந்த பதவி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்கேஸ் குழந்தைகளுக்கு எதனா உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சுன்னா இந்த மாசி மாதம் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியாக ஒரு காலகட்டமாக இருக்கு. குலதெய்வத்துக்கு நீங்க போக முடியாம நிறைய தடைகள் இருந்திருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தாலே பூஜை செய்யும் போது அங்கேயே ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு மன கஷ்டத்தோட திரும்பி வந்திருப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மாசி மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அப்படியே டேர்ன் ஆக போகுது. ஒரு படத்தில் ரஜினி சொல்றாரு, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு பாத்துறாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது போல தான் ஆல்ரெடி ஒரு பக்கம் நீங்க வாங்கின அடிகள் எல்லாமே இப்போ இன்னொரு பக்கம் செல்வங்களாக மகிழ்ச்சிகளாக மாறக்கூடிய ஒரு தருணமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி நண்பர்களுக்கு கூடவே 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி எல்லாருமே 11ல் இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இவங்க எல்லாமே உங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்க எல்லாமே உங்களுக்கு வாரி இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பாருங்க, அந்த ராசி மண்டலத்தில் இருக்க மேக்சிமம் இருக்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த மாசி மாதம் காத்துட்டு இருக்குன்னு. ஏன்னா மேஷராசி நண்பர்கள் ரொம்ப நாளாமே காத்துட்டு இருப்பீங்க திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகும். ஏன்னா நீங்க எதிர்பார்த்து ஒரு வரனே உங்களுக்கு அமைவதற்கான காலகட்டம். காதல் திருமணம் இருந்தாலும் வெற்றி தான் கிடைக்க போகுது. இல்ல நீங்க வீட்டுல வரன் பார்த்துட்டு இருந்தீங்களா, இவ்வளவு வரனே கிடைக்காம இருந்துச்சா, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு மட்டும்தாங்க, மேஷராசிக்கு அன்பர்களுக்கு மட்டும்தான் எல்லா கிரகங்களும் போயிட்டு 11ல் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது, சில 11ல் குரு இருந்தாலும் யாரும் எதுவும் உங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ 4 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு 11ல் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த காலகட்டம் மாசி மாதம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்க போதுன்னு சொல்லலாம். அப்போ 12ல் வந்து சனி இருக்காரையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் சொல்லும் போது சில விஷயங்கள் வந்து ஒரு மனசில் ஒரு பதப்பரப்பு இருக்க தானே செய்யும். நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்கல்ல, இதுக்காக தான் சொல்லியிருந்தேன். அப்போ என்ன பண்ணணும், கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பாதிப்புகள் இருக்கக்கூடும். சரிங்களா, காலில் அடிபட்டிருக்கும், ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், எலும்பு முறிவு கூட ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். சரிங்களா, அவங்களாம் காலணிகள், சரிங்களா, செப்பல், ஷூஸ் புதுசா வாங்குங்க. பழசு இருந்தால் அதை எங்கேயா கொடுத்துட்டு யாருக்காவது தேவைப்படுறது கொடுத்துட்டு புதுசா வாங்குங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது தானம் செய்யுங்க. காலணி, ஷூ, செப்பல்ஸ் யாராவது தானங்கள் செய்யுங்க. இல்லை கால் ஊனமுற்றோருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. வயதானவர்கள், மூத்தவர்கள், அவங்களுக்கு தேவையான உதவி, யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு தான் செய்யணும். எனக்கு இன்னைக்கு நல்லது நடக்க போகுதுன்னு பாக்கெட்டில் இருக்க 100 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போனாக்கா அது நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா சுயநலமாக தான் அது இருக்கும். சரிங்களா, அதுக்காக இல்லை, யாருக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னு கேட்கும் பொழுது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்களாவே இறங்கி அதை உதவி செய்யுங்க. நீங்கள் வந்து அது பிரதிபலன் பார்க்க வேண்டாம், அதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஏன்னா இதுவரை நீங்க செய்த புண்ணியங்களின் பலனாதான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஒண்ணா இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கான பலன் கொடுத்து ரெடியா இருக்கிறாங்க. நீங்க செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு 3ல் இருக்க குரு பகவான், சரிங்களா, உங்களோட முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் அதனால உங்களுக்கு பலன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா பலன் இருக்கு. கண்டிப்பா நிச்சயமாக இந்த மாசி மாதத்தில் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது மேஷராசி என்பதற்கு மிகவும் சிறப்பானது ஒரு காலகட்டமா இருக்கு. வீட்டில் யாராவது தாத்தா பாட்டி இருந்ததுன்னா மறக்காம ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அவங்க கிட்ட. சரிங்களா, எதனால பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு 12ல் சனீஸ்வரன் இருக்கிறதுனால அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குவதும், மேலும் காகம் இல்ல பைரவர் நாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச பிஸ்கட் போடுறதோ இல்ல சாதம் வைக்கிறதோ இது போல விஷயங்கள்லாம் செய்யும் பொழுதும், இல்லை முடிஞ்சா ஏதாவது சின்னதாக மரம் ஏதாவது கிஃப்ட் கொடுக்க முடியும். ஒரு மேரேஜ் நடக்க போகுதுன்னா வன்னி மரம், சரிங்களா, அது குட்டியாக இருக்கும், செடி மரம் இருக்கும். ஸோ அதை வாங்கி எல்லாருக்கும் கிஃப்டாக கொடுங்க. அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் தித்திக்கும் தேனாய் இருப்பதற்கும், இல்லை எனக்கு சக்கரை போதும் அப்படின்னு நினச்சினாலும் ஓகே, இல்லை எனக்கு தேனே வேணும், எனக்கு சக்கரை பொங்கல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி. ஸோ எந்த விஷயங்களும் எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்ம ரீதியாக உணர்ந்து செய்கிறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் சொல்லலாம். உங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா என்னன்றாருன்னா, உங்களோட மனம் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சுருக்குவார். மனம் வந்து அலை அப்படியே பரவிட்டு இருக்கும், இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு. அதெல்லாம் சுருக்கி ஒரு ஆன்மீக ஈடுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாதம், ஆன்மீக அழைப்புகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கோயில் உங்களை கூப்பிட்டாங்க வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க, தயங்காதீங்க, கிளம்பி போயிடுங்க. கோயிலுக்கு போகும்போது முக்கியமா செப்பல் போடாம போங்க. அதாவது வீட்லயே செப்பலை கழட்டி விட்டு வெறும் காலோட நடந்து போங்க. பக்கத்து கோயிலா இருந்தாலும் சரி, 10 கிலோமீட்டர் கோயிலா இருந்தாலும் சரி, கோயில் போகும்போது செப்பல் இல்லாமல் நடந்து போறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கு. 12ஆம் பாவத்தில் இருக்கிற சனீஸ்வரன் பற்றி நீங்க கவலைப்படவே வேண்டாம். அவர் உங்களை 12ஆம் பாவத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரிங்களா, விரயம் செய்யல, 12ஆம் பாவத்தை சுத்தப்படுத்துறாரு. அப்ப காலில் இருக்க அழுக்கு, நீங்க செய்த கர்மங்கள், கரி வினைகள் எல்லாமே கழிக்கிறதுக்காக அவரங்க ரெடியா இருக்கிறார். அப்பதான் இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம்
ஓட்டப்பந்தய வீரர் என்ன பண்ணுவார், முன்னாடி பயிற்சிலாம் செய்வார், அப்புறம் தான் வந்து ரெடியாக இருந்து அவர் ஓடுறதுக்கு ரெடியாக முடியும். ஸோ அப்போ அதில் வின் பண்ணுவார். கரெக்டுங்களா? அது போல தான். ஸோ மேஷராசி நம்மளுக்கு 12 சனீஸ்வர பகவான் என்ன செய்கிறாரு, உங்ககிட்ட இருக்க கெட்ட விஷயத்தெல்லாம் கழித்து உங்களை புதுசாக இப்போ தான் மலர்ந்த ஒரு பூ போல உங்களை மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பூக்க ஆரம்பிச்சதும் உங்கள் வாசம் பரவி அனைவரும் வண்டுகள் போல உங்களை தேடி சுற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதற்கான ஒரு பணமழை கொட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் விளங்க போகிறது. எல்லாரும் கண்டிப்பாக கரெக்டாக அதுக்கான விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.